கைஸ் டியூஸ்டே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டேவாக மாறிடுச்சு. அது என்ன கதைன்னு போகிற வழியில் சொல்கிறேன். இது டே 10 ஆஃப் இன்ட்ரா சேலஞ்சு. காலைல பொறுமையாக இருந்துச்சு, வழக்கம் போல் ப்ரைஸ் எல்லாம் தட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி சாம்பாரோட இந்த கதை பண்ணிட்டு வழக்கமாக விஜய் சுத்து விளாக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது மதியம் டைம் வந்துடுச்சு. மதிய சாப்பாடு கதம் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேலையெல்லாம் தட்டு கார்டியோ கிளம்பிட்டேன். எடிட்டிங் வேலை அதிகமாக இருந்ததுனால 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. சரி இருக்கிற டைமில் பண்ணிடலான்னு ஒரு 3 கிலோமீட்டர் முடிச்சேன். பெருசாக எடிட்டிங்கே பண்ணல. ஏன்டா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வாங்க தெரியும். அதாவது டே 9 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டை போட்டுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பஸ்ஸில் டிவி ஓடிச்சு. இவ்வளோ நாளாக அந்த பஸ்ஸில் வரேன், இப்போ தான் டிவியே பார்க்குறேன். பஸ்ஸு கொடுக்கல, வீடியோவை ஒழுங்காக எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் கிளாஸுக்கு போய் அங்கே போய் புக்கை வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். கிளாஸ் முடிஞ்சதும் மூடி பேக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் வார்ம் அப் பண்ணிட்டு ஃபுல் டே பண்ண ஆரம்பித்தேன். இங்கே தான் ஒர்ஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னே தெரியல, மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால நார்மல் புல்லப்ஸ் ஒரு 3 செட்டு போட்டேன். எத்தனை ரெப்லாம் போட்டேன்னு தெரியல, டில் ஃபெயிலியர். அப்புறம் இஷ்டத்துக்குன்னு தோன்ற வேரியேஷன்ஸ்லாம் போட்டேன். என் புல்லப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ இம்ப்ராப்பரான ஃபார்ம். அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அப்படி என்ன ஆச்சுன்னு எனக்கு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியல. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி எதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனை எப்படியே விட்டா நிலமை மோசமாயிடுன்னு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்லை தூக்கி வச்சு 2 தோசை வித் 3 முட்டை செஞ்சு முடிச்சதும் சாப்பிட உட்காந்தா தோசைக்கு தொட்டுக்க ஒன்றுமே இல்லை. சரி சாஸ் எடுத்து ஊற்றி சாப்பிடுவோன்னு வேறு வழி இல்லாமல் சாஸை ஊற்றி சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு போகும் பை.